லாஸ்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்த அந்த பர்டிகுலர் பிரைட் ஸ்கில்ங்கிற ப்ராஜெக்ட் கீழே ஓகே ட்ரைனிங் சென்டர் கீழே இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணியிருந்தோம் கரெக்டா. ஸோ எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணியிருந்தோம், எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இது நான் ஜென்ரலாக வச்சிருந்தேன். இப்போ எனக்கு இது தேவையில்லை, ஏன்னா லாகின்ல போய் நான் லாகின் அட்மின் யூசரோட டீட்டெயில்ஸை கொடுத்தேன்னா எனக்கு என்ன வந்துடும், அட்மின் யூசரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வந்துடும், அட்மின் பேஜ் வந்துருமா. ஓகே, ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கா? தேவையில்லை தானே. ஸோ அப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கலாமா? என்னோட பர்டிகுலர் லேஅவுட் லாகின் லேஅவுட்ல நான் அடிஷ்னலா வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த 3 ஆப்ஷன்ஸ், 3 லிஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, அட்மின் பேஜ், ட்ரைனர் பேஜ், ட்ரைனி பேஜ். இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஓகே, பிகாஸ் நான் லாகின் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணா எனக்கு எங்க வந்துடும், அட்மின் பேஜும் ட்ரைனர் பேஜும் ட்ரைனி பேஜுக்கு போயிடுமா. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு இது தேவையே கிடையாது. ஒன்னு கொஸ்டின் மார்க் போட்டு நீ என்ன பண்ணிக்கோ, கமெண்ட் பண்றதுனா கமெண்ட் பண்ணிக்கோ, இல்ல ரிமூவ் பண்றதுனா ரிமூவ் பண்ணிக்கோ. ஓகேவா. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ லெட்ஸ் see that. ஸோ லாகின் பேஜில் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் நான் லாகின் கொடுத்துட்டு அட்மின் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா admin 1 இதான் கடைசியாக நம்ம கொடுத்துருந்தது வேல்யூஸ் ஐ திங்க். ஸோ பிரைட் ஸ்கில் அட்மின் பேஜ் எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா. பட் இப்போ எனக்கு இதில் ஒரு லாகின் கண்ட்ரோலர் இருக்கு. ஒவ்வொரு பேஜ்லையும் நம்ம லாகின் கண்ட்ரோலர்ஸ் நான் வந்து எதுக்காகனா, எனக்கு லாகின் இல்லாம இண்டிவிஜுவலா போய் சும்மா நான் மேனுவலா செக் பண்றதுக்காக வச்சிருக்கேன் மேல மெனு. கரெக்டா. இப்போ எனக்கு அப்படிலாம் எதுவுமே வேணாம். என் ப்ராஜெக்ட்ல லாகின் கொடுத்தா மட்டும்தான் லாகின்குள்ள போகணும். புரியுதா. ரெஜிஸ்டர் கொடுத்தா ரெஜிஸ்டர் வரணும். அடிஷ்னலா எங்க போய் நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலர் போய் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்ப இது எதுல இருக்கு அப்படின்னா அட்மின் டேஷ்போர்டுக்கு, அட்மினோட லே அவுட்டுக்கு கீழே இருக்கா. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், அட்மினோட லே அவுட்லையும் ஆக்சஸ் பண்றேன். அதுலயும் என்ன இருக்கு, எனக்கு இந்த லாகின் கண்ட்ரோலர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் ரிமூவ் பண்றேன். ஓகேவா. அட் த சேம் டைம் ஒன் மோர், ட்ரைனிக்கும் பண்ணிருப்போமா, லாகின் கண்ட்ரோலர் வச்சிருப்போமா. ஸோ ட்ரைனில இருக்கிற லாகின் கண்ட்ரோலையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ட்ரைனர்ல இருக்கிற லாகின் கண்ட்ரோலரையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இனிமே நான் என்னோட பர்டிகுலர் டொமைன் ஒவ்வொரு கண்ட்ரோலர் விச் மீன்ஸ் அந்த யூசர் அவங்களோட பேஜை ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி தான் ஆக்சஸ் பண்ண முடியும், லாகின் பண்ணா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஒவ்வொரு பேஜையும் நான் எக்ஸஸா கொடுத்துருந்த எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ ரீலோட் எவ்ரி திங். ஓகே, ஸோ இப்போ என்னால் இதில் டைரெக்டாக போயிட்டு எங்கே போய் ஆக்சஸ் பண்ண முடியாது, எதை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ட்ரைனி ட்ரைனர் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் எவ்ரி திங் த்ரூ திஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலான்னா, ட்ரைனர் டேஷ்போர்ட் ஆக்சஸ் பண்ணுறது மூலயமா ட்ரைனர் பேஜை நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இப்படி டைரெக்டாக போய் கொடுத்தோன்னே இப்படி ஓப்பன் ஆகுது பார்த்தியா, இது எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ அந்த பேஜை வந்து அதோட லாகின்ல இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ணணும். யார் வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது என்ன நமக்கு வந்து ஓப்பனாக வச்சிருக்க நார்மல் பேஜ் கிடையாது. இதுதான் நமக்கு www.brightskill.com அப்படின்னு இருக்க பேஜ். இந்த பேஜ் தான் டிஃபால்ட்டாக வரும். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அந்தந்த லாகின்க்கு மட்டும்தான் எனேபிள் ஆகிற பேஜஸ். புரியுதா. அப்போ எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது, எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் உனக்கு ஒரு ஐடியா இருக்கணும். எங்கே போயெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, இப்போ நான் வெளியில வரணும்னா லாக் அவுட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் அதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலரா என்ன ஆட் பண்ணிருக்கலாம், ஒரு மெனு ஆட் பண்ணிருக்கலாமா. ஓகே, லாகின் இன்ஃபர்மேஷன் கடைசியா பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரோலர்லையும் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு கண்ட்ரோலர்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் லாகின்ல வந்தேன் அப்படின்னா இந்த லாகின்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லாத்துலயும் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி ஆகும். கரெக்டா. இப்போ நான் லாகின் பண்ணிட்டு எனக்கு வந்து அட்மின் பேஜ் போயிட்டேன் அப்படின்னா, அட்மின் பேஜ் போறேன் அப்படின்னா அட்மின் பேஜ்ல மேனேஜ் கோர்சஸ்க்கு கீழே ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எனேபிள் பண்ணல. உன்னோட நீட்டுக்கு தகுந்தாப்புல எந்த இடத்துல உனக்கு வந்து ஒரு ஆட் பேஜ் கிரியேட் பண்றது, ஓகே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றதுங்கிறது நீ தான் திங்க் பண்ணணும். ஏ
இப்போ எனக்கு இங்க என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் சென்டர் அப்படின்னா, ட்ரைனிங் சென்டர்ல என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க? கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க டீச் பண்றதுக்காக. கரெக்ட்டா? அதுல அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ்ல என்ன இருக்கும்? கோர்ஸ் நேம் இருக்கும். யாரு டீச் பண்றாங்கன்னு இருக்கும். அதோட கோர்ஸோட டியூரேஷன் இருக்கும். ஓகே. கோர்ஸோட டியூரேஷன் இருக்கும். வேற என்ன இருக்கும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்? ஃபீஸ் இருக்கா? ஃப்ரீயா? எல்லாமே இருக்குமா? தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் கோர்ஸ். அப்ப அந்த கோர்ஸ் இருக்குன்னு யாரு சொல்லணும் ஃபர்ஸ்ட்? ட்ரைனிங் சென்டர் சொல்லணுமா? அப்ப அந்த ட்ரைனிங் சென்டரோட ஓவரால் கண்ட்ரோல் யாருக்கு கீழே இருக்கும்னா அட்மின்க்கு கீழே இருக்கும். யாருக்கு கீழே இருக்கும்? அட்மின்க்கு கீழே இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த அட்மின்க்கு கீழே மேனேஜ் கோர்சஸ்ன்னு ஒன்று வச்சிருக்கேன் பார்த்தியா? ஸோ இதுல எனக்கு என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். என்ன கிரியேட் பண்ணணும்? ஒரு டிராப் டவுன் லிஸ்ட்னு வச்சுக்கோ. ஓகே. ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல எனக்கு சில பர்டிகுலர் மெனூஸ் ஆட் ஆகணும். ஓகே. அட்மின் லே அவுட் இருக்கு பார்த்தியா? இந்த அட்மின் லே அவுட் போறேன். அட்மின் லே அவுட்ல எனக்கு எங்க வேணும் அப்படின்னா மேனேஜ் கோர்சஸ்ல வேணும். தெளிவா பார்த்துக்கோ. இந்த மேனேஜ் கோர்சஸ்க்கு பதிலா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டிராப் டவுன் வேணும். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த பர்டிகுலர் மெனுவை நான் அப்படியே காப்பி பண்றேன். ஸோ ஆன்லைன்ல உனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு காமிச்சிடுறேன். அப்பதான் வந்து உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சர்ச் பண்ணது அந்த ஒரே ஒரு மெனு மட்டும் தான் கொடுத்து சர்ச் பண்ணேன். ஓகே. இந்த மெனுவை மட்டும் கொடுத்துட்டு இந்த மெனு கூட எனக்கு அடிஷ்னலா என்ன வேணும்னு கேட்டிருக்கேன். டிராப் டவுன் வேணும்னு சொல்லியிருக்கேன். அந்த டிராப் டவுன்ல என்னென்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆட் கோர்ஸ், அப்டேட் கோர்ஸ், டெலிட் கோர்ஸுங்கிற மூணையுமே எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜென்ரலா ஒரு என்கொயரி வந்து நான் கேட்டிருக்கேன். அப்டேட். ஸோ அது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு? ஆல்ரெடி இருக்கிற இந்த மினிமைஸ் பண்றேன் பாரு. இந்த நேவ் ஐட்டம்னு இருக்கா? நேவிகேஷன் ஐட்டம் அதோட என்ன ஆட் பண்ணிருக்கு? டிராப் டவுன் ஆட் பண்ணிருக்கா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற இந்த பர்டிகுலர் இதுல மேனேஜ் கோர்சஸ் எல்லாமே அப்படியே தான் இங்க இருக்கு. அதுல இருந்த எனக்கு எதெல்லாம் ரிமூவ் பண்ணிருச்சுன்னா இந்த ஏஎஸ்பி கண்ட்ரோலர், ஏஎஸ்பி ஆக்ஷன் வரைக்கும் இருக்கிற இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹெச்எஃப் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ ஹெச்எஃப்க்கு பதிலாக நீ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்க லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப எனக்கு கீழே வந்து ஒரு டிபு கிளாஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணிருக்கு. அது என்னன்னு சொல்லியிருக்கு? டிராப் டவுன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? அந்த டிராப் டவுனை எனேபிள் பண்றதுக்கு இதுல அடிஷ்னலா ஒன் மோர் கிளாஸ் ஆட் பண்ணிருக்கு. டிராப் டவுன் டூகுல்னு சொல்லிட்டு என்ன ஆட் பண்ணிருக்கு? டிராப் டவுன் டூகுல். எனக்கு இங்க ஏரியா லேபிள் லெட் பைங்கிறதுல ஒரு நேம் கொடுத்துருக்கு. அந்த நேம் அப்படிங்கிறது இது ஓவரால் கிளாஸோட ஐடி. ஓகேவா? அந்த நேம் என்னது? இந்த ஓவரால் கிளாஸோட ஐடிங்கிற மாதிரி ஜென்ரேட் மைண்ட்ல வச்சுக்கோ. இது ஆக்சுவலா எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஐடி. இந்த ஐடியை எடுத்து இங்க கொடுத்துட்ட அப்படின்னா இந்த டூகுள் இருக்கு பத்தியா? இந்த டூகுள் வந்து எனேபிள் ஆகி நீ கிளிக் பண்ணா எனேபிள் ஆகும் பத்தியா? அப்ப வந்து என்ன பண்ணும்னா இந்த நேம்ல இது எங்க இருக்குங்கிறத பார்க்கும். இந்த ஆட்ரிபியூட்டுக்கு கீழே இந்த நேம்ல இருக்கிற ஆட்ரிபியூட்னா அப்ப இந்த டிவ் கிளாஸ இந்த பர்டிகுலர் மேனேஜ் கோர்ஸ் இருக்கு பத்தியா? இதுக்கு கீழே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அந்த டூகுளை நமக்கு எனேபிள் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா டூகுள். ஓகே. சம் பிளேஸ்ல டேட்டா ஐஃபோன் பிஎஸ் டூகுள்னு இருக்கும். சம் பிளேஸ்ல என்ன இருக்கும்? வெறும் டேட்டா டூகுள்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நான் காப்பி பண்றேன். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் கோட் அதுக்கு பதிலா இந்த ஒரே ஒரு லிஸ்ட் இருக்கிறதுக்கு பதிலா நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டைல்ஸ் நீ வந்து ஆல்டர் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டேன். அண்ட் லெட் மீ ரன் தட். ஸோ எனக்கு இங்க ப்ராப்பரா டிஸ்பிளே ஆகல. ஓகே. ஏன் டிஸ்பிளே ஆகல அப்படின்னா நான் யூஸ் பண்ற பர்டிகுலர் ஓகே என்னோட ரூட் ஸ்டாப் என்ன வேர்ஷனோ அதை பொறுத்து தான். ஓகே. இந்த டேட்டா டூகுள் செட் ஆகல அப்படின்னா பிஎஸ் ஐ திங்க் ஸோ
டேட்டா பிஎஸ் டூகல் இருக்கா? ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ். இப்போ எனக்கு எனேபிள் ஆயிடுச்சா? ஸோ வெறும் டேட்டா டூகுல்ங்கிறது ஓல்டர் வெர்ஷனுக்கு. வெறும் டேட்டா டூகுல்ங்கிறது என்னதுக்கு? ஓல்டர் வெர்ஷனுக்கு. இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன்ல அவன் என்ன யூஸ் பண்றான்? டேட்டா பிஎஸ் டூகுல்ங்கிறத கிளிக் எனேபிள் ஆகுறதுக்காக அவன் யூஸ் பண்றது. அப்ப இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஐடி பேர்ல எங்க ஏரியா லெட் பை அப்படின்னு இருக்கோ அதுல இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். ஸோ அப்ப எனக்கு இது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிடும். ஸோ இப்போ இதுல வந்து நான் வந்து என்ன வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஏரியா, ஏஎஸ்பி கண்ட்ரோலர், ஆக்ஷன் எல்லாம் இந்த மேனேஜ் கோர்சஸ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உள்ள இருக்கிற ஒவ்வொரு சப்லிஸ்ட்ல நான் வைக்கணுமா அந்தந்த பேஜுக்கு போறதுக்காக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, அட்மின் கண்ட்ரோலர் கீழே ஆட் கோர்ஸ்னு ஒரு பேஜ் நான் வைக்கணும். அதே மாதிரி அப்டேட் கோர்ஸ்னு ஒரு பேஜ், டெலிட் கோர்ஸ்னு ஒரு பேஜ் நான் வைக்கணும். ஓகே, இதை நான் வந்து இதுக்கப்புறம் தான் நான் எனேபிள் பண்ணணும். வெறும் என்ன மட்டும் தான் வச்சிருக்கேன், ஒரு டிராப் டவுன் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டிராப் டவுன்ல நான் ஆட் கோர்ஸை மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன். இங்க ஆட் கோர்ஸ் வச்சுட்டேன். பட் இந்த ஆட் கோர்ஸ் நான் இதுல கிரியேட் பண்ணிருக்கணும். இதுல கிரியேட் பண்ணிருக்கணுமா? அப்ப இந்த இடத்துல நான் வச்சுட்டு ஒரு சிஎஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஆட் course.cshtml. ஓகே, அப்ப இதுக்கு ஒரு வியூ டேட்டா நான் சொல்லணுமா? இந்த பேஜ்க்கு வந்துச்சுன்னா அது என்னங்கிறது டாப்ல வந்து எனக்கு எங்க வரணும்? இந்த இடத்துல வரணுமா? டேஷ்போர்டுக்கு பதிலா ஆட் கோர்ஸ் நான் கிளிக் பண்றேன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகணும், கீழேயும் பேஜ் வரணுமா? அப்ப அது எல்லாத்தையும் நான் எனேபிள் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல அட் ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ், வியூ டேட்டா வியூ டேட்டா அரேக்குள்ளார என்ன வேல்யூ அப்படின்னா டிஐடிஎல்இ டைட்டில் ஈக்குவல் டு டைட்டிலுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ண போறேன். இது என்னன்னு சொல்ல போறேன்னா ஆட் கோர்ஸ் பேஜ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? அப்போ எனக்கு அதுக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு ஆட் பண்றதுக்காக ஒரு ஆடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு பேஜ் வேணுமா? அப்போ நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலரா இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், நார்மலா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கு, ஞாபகம் இருக்கா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு தகுந்தாப்புல நான் மாடிஃபை பண்ணிக்க போறேன். ஸோ இது ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு வரேன். ஆட் கோர்ஸ்ல வந்து கீழே நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல வரது. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சும்மா இப்போதைக்கு நேமை மட்டும் மாத்திருக்கேன். உள்ள வேற எதுவுமே நான் மாத்தல. சும்மா டிஸ்பிளே நேம் மட்டும் மாத்திருக்கேன். பட் ஐ வில் சேஞ்ச் எவ்ரி திங் ரைட் நோ. ஒன் பை ஒன்னா நான் பண்றேன். எப்படிங்கிற பார்த்துக்கோ. ரைட் நவ் ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் த சேம் மெத்தட். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி மெத்தட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ தெளிவா பாரு. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட் கோர்ஸை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இது ஓப்பன் ஆகணும்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? அட்மின் கண்ட்ரோலர்ல வந்துட்டு ஒரு வியூ எனேபிள் பண்ணிருக்கணுமா? ஸோ அப்ப இந்த இடத்துல இருக்கிறத நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகைன் செட்டிங்ஸ்க்கு பதிலாக நான் என்ன கொடுக்கணும்? என்ன கொடுத்துருக்கணும்? ஆட் கோர்ஸுங்கிறத நான் இங்க கால் பண்ணிருக்கணும். ஓகே, அதே மாதிரி அட்மின் லே அவுட்டையும் எடுத்துக்கோ அண்ட் ஆட் கோர்ஸ் பேஜை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கணும். இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும்? அந்த பேஜ் ப்ராப்பரா டிஸ்பிளே ஆயிடும். கரெக்டா? ஏன்னா இந்த அட்மின்ல கிளிக் பண்ணா இங்க வரதுக்கான ஆக்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஓகே, அப்ப அதை போய் இந்த கண்ட்ரோலர்ல நான் வந்து ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டா ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வியூ ப்ராப்பரா வரும். ஸோ லெட் மீ ரீலோட் அகைன்.
மேனேஜ் கோர்ஸ், அதுல ஆட் கோர்ஸை கிளிக் பண்றேன். எனக்கு ஏதாவது ஒரு எரர் வருது. என்ன எரர்னா, அன்ஹேண்டில்டு இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் அன்ஹேண்டில்டு தான் வரும். எரர் எல்லா இடத்துலயும் என்னன்னு தான் வரும், அன்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன் தான் வரும். பட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கிறத பார்க்கணும், எதனால அந்த எரர் வருது. ஓகே, கீழே என்ன சொல்லுது அப்படின்னா, த ரெக்யூஸ் மேட்ச்டு மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுது. ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கா? ஸோ இதே ஸ்பெல்லிங் நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேனா நான் பார்க்கணும். ஓகே, admin admin 1 மேனேஜ் கோர்சஸ் ஆட் கோர்ஸ். ஸோ எனக்கு ப்ராப்பரா என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்ப மேல எனக்கு ஆட் கோர்ஸ்ல என்ன இருக்கு, கோர்ஸ் டீட்டெயில் இருக்கா, அலாங் சைட் தீஸ் ஆர் ஆல் லைக் டைட்டில்ஸ். நீ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சுக்கோ. ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல் நேம், யூசர் நேம், இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. பட் எனக்கு அப்படிலாம் வேணாம். எனக்கு என்ன இருக்கணும்னா, வெறும் கோர்ஸ் நேம் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்கிறது ப்ராப்பராக டிஸ்ப்ளே ஆனால் போதும். ஸோ அப்போ என்னோட ஆட் கோர்ஸ் பேஜ் எங்க இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இதில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு பதிலாக நான் என்னவா மாத்துறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் மாத்துறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் யூசர் நேம்க்கு மேல ஃபுல் நேம் இருக்கா, பிளேஸ் ஹோல்டர்ல கோர்ஸ் நேம். ஸோ கோர்ஸ் நேம் எனக்கு இங்க கீழே வந்துடுச்சா, டிஸ்பிளே ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட்ல. ஸோ இந்த மாதிரி உனக்கு எதெல்லாம் வேணுமோ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீ மாத்தி இருக்கணும். ஓகே, கோர்ஸ் நேம் அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணிருக்கணும், எல்லா இடத்துலயும் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியே பண்ணிக்கிறேன். ஓகேவா, கோர்ஸ் நேம் ஸோ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒன்று வச்சிருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க இந்த செக் பாக்ஸ் எனக்கு வேணாம். அண்ட் இந்த டிவ் எனக்கு வேணாம். ஓகே, இது எங்க இருக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் சைன் அப்க்கு பதிலாக என்ன கொடுக்குறேன், ஆட் கோர்ஸ். ஸோ கீழே இருக்கிற எந்த பர்டிகுலர் பேஜும் எனக்கு இப்போதைக்கு வேணாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே,
ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸில் கோர்ஸ் நேம், கோர்ஸ் டியூரேஷன், கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ட்ரைனர் நேம். இதை யார் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் ஆட் பண்ணுவா? அட்மின் ஆட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ட்ரைனீஸும் பார்க்கலாம், ட்ரைனரும் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இது அட்மினும் பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு பேஜ் இருக்கு. லிசன், இது ஃபுல்லாவே இந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்கு பத்தியா, இந்த ரேப். ஓகே, இங்க மெயின் கண்டென்ட் இருக்கா, அது கீழே மெயின் கண்டென்ட் க்ளோஸ் ஆகுது. அப்ப இது ஒரு கிளாஸ் ஆன்லைன்ல இருந்து எடுத்ததுதான். பட் எனக்கு அதுக்கு தகுந்தாப்புல நான் மாத்தணும். ஆன்லைன்ல இருந்து எடுத்திருக்கேன், பட் எனக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணணும், மாத்தணும். அப்ப நான் என்ன பண்றேன், இது ஆன்லைன்ல இருந்து நான் கிரியேட் பண்ணது, இந்த டீடைல்ஸ் கொடுக்கணும். எனக்கு டேட்டா பேஸ்ல போய் கனெக்ட் ஆகணும். ஓகே, அப்ப டேட்டா பேஸ்ல கனெக்ட் ஆகுறதுக்கு நான் டைரக்டா கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்ப எனக்கு என்ன ஐடியா அப்படின்னா, ரைட் சைட்ல இந்த இடத்துல ஓகே நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே லெஃப்ட் சைட்ல இங்க எனக்கு வந்து ஸ்டோர் ஆகுறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். நான் இங்க ஆட் பண்ண எனக்கு என்ன வந்துகிட்டே இருக்கணும், ஆட் பண்ண லெஃப்ட்ல ஒரு டிஸ்பிளே எனக்கு தெரியணும். அந்த டிஸ்பிளேல என்ன இருக்கணும்னா, டேட்டா பேஸ்குள்ள இருக்கிற எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸும் இங்க லிஸ்ட் வந்துடணும். புரியுதா? கோர்ஸ் டீட்டெயில்ஸ் லிஸ்ட் எல்லாமே எனக்கு என்ன வந்துடணும், இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆட் கோர்ஸை நான் கிளிக் பண்ணி ஆட் கோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஸோ இது வரைக்கும் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், இந்த லாகின் கண்ட்ரோலர்ல போயிட்டு இப்படி ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோமா, இப்படி ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுப்போம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கனெக்ஷன் இங்கே ஓப்பன் பண்ணுவோமா, இதை கால் பண்ணிட்டு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுவோம். சிஎம்டி ஓகே, மேல நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்க இந்த பர்டிகுலர் மெத்தட். ஓகே, இந்த மெத்தட் மூலியமா என்ன பண்ணுவோம், அதை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வேல்யூ எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணி பார்ப்போமா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் திஸ். இதை நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எங்க வந்து இந்த நம்ம கொரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நீ பார்க்கணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த மெத்தட் நான் உனக்கு எடுத்தேன். ஓகே, இந்த மெத்தட் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, எங்க நான் வந்து எஸ்கியூஎல் யூஸ் பண்றேன், எங்க இருந்து நான் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கமாண்ட் டெக்ஸ்ட் மெத்தட் எடுத்தேன். ஓகே, இன் ஜென்ரல் எந்த ப்ராஜெக்ட்லயும் இதை யூஸ் பண்ண மாட்டான். ஓகே, எந்த ப்ராஜெக்ட்லயும் ஜென்ரலா இதை யூஸ் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, டிஃபால்ட்டாவே நமக்கு சில பர்டிகுலர் கிளாஸஸ் இருக்கு. ஓகே, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிவி கான்டெஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? டிவி கான்டெஸ்ட் கிளாஸ். ஓகே, இப்போ எனக்கு அது அப்படி நான் யூஸ் பண்ணணும், இந்த மெத்தட்ல பண்ணாலும் டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகும். ஓகே, இந்த பேஜ்ல இந்த மெத்தட்ல டேட்டா என்டர் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் பேஜ்ல என்டர் ஆகிற போற டேட்டா வேற ஒரு மெத்தட்ல நான் கனெக்ட் பண்றேன் ஒரே ப்ராஜெக்ட்ல. ஓகே, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து ரெண்டையுமே ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒன்னு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நீங்க இருக்கு பத்தியா, கீழே டிஃபைன் பண்ணோமா, இதை வேற எங்க கொடுக்கலாம்னு நான் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னொரு இடத்துல அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது எங்கன்னு பார்த்தேன் அப்படின்னா, லெஃப்ட்ல இருக்கிற இந்த ஆப் செட்டிங்ஸ். வாட் இஸ் தட்? இந்த ஆப் செட்டிங்ஸ்ல இதுல ஒரு கனெக்ஷன் டேட்டா பேஸ் கனெக்ட் நம்ம ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன், இது யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்கு நான் வந்து கனெக்ஷன்ஸ் இங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லாஜிக் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஒவ்வொரு ஃபைலும் எதுக்குன்னு சொல்லியிருக்கப்ப நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நீ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டேன், திருப்பி ரீகால்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ அதை மைண்ட்ல வச்சுக்கோ. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆப் செட்டிங்ஸ் டாட் ஜேசன் இருக்கு பாத்தியா, இந்த இடத்துல மேல இருக்கிற அந்த ஒரு கர்லி பிரேஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சீன்னு டைப் பண்றேன் கேபிட்டல் லெட்டர்ல. ஓகே, கேபிட்டல் லெட்டர்ல சீன் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். அதுவே கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு வந்துருச்சா? ஓகே, கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு என்ன ஆயிடுச்சு, அதுவே வந்துருச்சு. என்டர் கொடுக்குறேன், அதோட சின்டாக்ஸ் அதுவே எடுத்துக்கிச்சு. ஒன் மோர் என்டர். ஓகே, எனக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னா, ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேணும். டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி வருது, டிஃபால்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ டிஃபால்ட் கனெக்ஷன் நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு கோலன் டிஃபால்ட் கனெக்ஷன். ஓகே, இந்த டிஃபால்ட் கனெக்ஷன்ல நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான். ஸோ டபுள் கொட்டேஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த அதே கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணோம்? டேட்டா சோர்ஸு, யூசர் நேம், சாரி யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், ட்ரஸ்ட், சர்வர், சர்டிஃபிகேட், இது எல்லாமே யூஸ் பண்ணோமா? எங்க யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாகின் கண்ட்ரோலருக்கு கீழே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் இருக்கிற இந்த பர்டிகுலர் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஸோ காப்பி பண்ணுறேன் அண்ட் ஆப் செட்டிங்கில் நான் கொடுத்துருக்க டிஃபால்ட் கனெக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எங்கே கொடுத்துருக்கணும்? இந்த பிளேஸில் கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குக்குள்ளார அதோட நேமு அண்ட் அதுக்கான பர்டிகுலர் வேல்யூஸ், என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ சேவ் கொடுத்துறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே எனக்கு தனித்தனி ஃபைல்ஸா, எல்லாமே தனித்தனி மாடல் வியூ கண்ட்ரோலர் எல்லாமே இருக்கு. இது இல்லாம நான் ஒரு ஒன் மோர் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். எங்கன்னா இந்த பிரைட் ஸ்கில்குள்ளாரே ஒன் மோர் ஃபோல்டர் மேல வச்சு கிளிக் பண்ணேன். பிரைட் ஸ்கில்ல வச்சு கிளிக் பண்ணிட்டு ஒன் மோர் ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அந்த ஃபோல்டர் நேம் என்னன்னு கொடுக்குறேன்னா டேட்டான்னு கொடுக்குறேன். ஃபோல்டர் நேம் என்னன்னு கொடுக்குறேன். ஸோ அப்ப கண்ட்ரோலருக்கு கீழே டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கா? யூ கேன் கிரியேட் யுவர் டேட்டாஸ். உனக்கு தேவையான டேட்டாஸை நீ கிரியேட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் அடிஷனலாக ஒன் மோர் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கோர்ஸ் ஐடி ஸோ இதுல இருக்கிற நேமும் டேபிள் நேமும் எப்பயும் ஒன்னாவே வச்சுக்கோ. ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல இருக்கிற நேமும் டேபிள்ல இருக்கிற காலமன் நேமும் என்னவா வச்சுக்கணும்? ஒன்னாவே எப்பவும் வச்சுக்கோ. அப்பதான் வந்து இந்த மாடல்ல கால் பண்றப்ப நீ சேம் நேம் கொடுக்க முடியும். ஓகே, அப்ப இங்க நான் வந்து சோர்ஸ் நேம், ஸோ லெட் இட் பி வேர்கர். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் டியூரேஷன், இப்போதைக்கு வேர்கர் சும்மா நான் ஏதோ வேல்யூஸ் கொடுக்குறேன், அப்புறமே டேட் எல்லாம் மாத்திக்கலாம். ஓகேவா? And next one would be course description. And another one would be trainer name. ஸோ இந்த கோர்ஸ் ஐடியை மட்டும் நான் என்னன்னு கொடுத்துறேன்னா பிரைமரி கீன்னு கொடுத்துட்றேன். வேர் இஸ் த பிரைமரி கீ? Okay. Control yes.
Table name would be tbl underscore course list. So refresh பண்ணிடுவேன். Okay. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மெத்தடை கால் பண்ண போறேன். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் டிபென் இருக்கிறதுக்கு பதிலாக ஆட் கோர்ஸ் டிபி மாடல் இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்டருக்கு பதிலா ஆட் கோர்ஸ் மாடல். ஸோ ஆட் கோர்ஸ் மாடல்னு மாத்திட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் எவ்ரிதிங் நான் வந்து எல்லாத்துக்கும் நேம் சேஞ்ச் பண்ணணும். என் டேட்டா பேஸ்ல இருக்கிறதும் இதுவும் சேமா இருக்கணும். கரெக்டா? அப்ப இந்த கோர்ஸ் நேம் தான் அங்கேயும் வரணும். ஸோ சேம் திங் யூஸ் பண்ணி பழகு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கணும்? கோர்ஸ் நேம். செகண்ட் ஒன் என்ன இருக்கணும்? கோர்ஸ் டியூரேஷன். தேர்ட் ஒன் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஃபிஃப்த் ஒன் ட்ரைனர் நேம். ஸோ இது இல்லாம அடிஷ்னலா ஒன் மோர் லிசன். இது இல்லாம அடிஷ்னலா ஒன் மோர். அது என்னன்னு சொல்றேன் அப்படின்னா இன்டீஜர்னு சொல்றேன். அந்த இன்டீஜர் என்ன அப்படின்னா இங்க கொடுக்கறது கோர்ஸ் ஐடி. ஓகே, ஸோ அதையும் எப்பவுமே கால் பண்ற மாதிரி வச்சுக்கோ.